ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி என்ன கதைன்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பற்றின கதை தான். நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிட்டு கமெண்டில் பண்ணுங்கள். மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். வாங்க இப்போ வீடியோ பார்க்கலாம். ஒரு காட்டில் புத்திசாலியான மூங்கில் நரி ஒன்று வாழ்ந்து வந்தது. அதன் நுண்ணறிவு மற்றும் திறமையான யோசனைப்பாடுகள் காட்டு மிருகங்களிடையே பிரசித்தி பெற்றது. ஒரு நாள் மூங்கில் நரி ஒரு கொடிய சிங்கத்தை கண்டது. அந்த சிங்கம் மிகவும் பசியாக இருந்தது. நான் உன்னை சாப்பிடப் போகிறேன் என்று சிங்கம் கர்ஜித்தது. மூங்கில் நரி உடனடியாக ஒரு திட்டத்தை நினைத்தது. அரசே, நான் உங்களுக்கு உணவிற்கு சிறியவன். ஆனால் உங்களுக்கு ஒரு பெரிய சுவையான உணவை நான் காட்டுகிறேன் என்று நரி சொன்னது. சிங்கம் ஆச்சரியமாகவும் பசியாகவும் கேட்டு, எங்கே அப்படின்னு கேட்டுச்சு. மூங்கில் நரி சிங்கத்தை ஒரு ஆழமான கிணற்றுக்கு பக்கத்தில் அழைத்து வந்தது. இந்த கிணற்றில் உங்களை விட பலமான மற்றொரு சிங்கம் இருக்கிறது. அது தன்னை இந்த காட்டு அரசன் என்று கூறுகிறது அப்படின்னு நரி சொல்லுச்சு. சிங்கம் கிணற்றின் உள்ளே பார்த்தது. கிணற்றில் தனது பிரதிபலிப்பை பார்த்து அதை மற்றொரு சிங்கம் என்று தவறாக எண்ணியது. கோபத்தில் சிங்கம் கர்ஜித்தது. மற்றொரு சிங்கம் கர்ஜித்தது. கோபத்தில் சிங்கம் கிணற்றுக்குள் பாய்ந்து மற்றொரு சிங்கத்தை தாக்க முயன்றது. ஆனால் அங்கு வேறு சிங்கம் எதுவும் இல்லை. கிணற்றில் விழுந்து சிங்கம் மூழ்கி இறந்தது. புத்திசாலியான மூங்கில் நரி தனது புத்திசாலித்தனத்தால் தனது உயிரையும் மற்ற காட்டு மிருகங்களின் உயிரையும் பாதுகாத்து கொண்டது. அந்த நாள் முதல் மூங்கில் நரி புத்திசாலித்தனத்தால் சிங்கத்தை ஏமாற்றி வெற்றி பெற்றதை நினைத்து காட்டு மிருகங்களிடையே ஒரு வீரன் என்று போற்றப்பட்டது. இந்த கதை நமக்கு நுண்ணறிவு மற்றும் திறமையான யோசனை எப்போதும் மிருகங்கள் உலகத்தின் மிகப்பெரிய சக்தியை விட மேலானது என்பதை கற்றுக் கொடுக்கிறது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.